அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டிய ஒரு காலம், ஆனால் தாவீதோ யுத்தத்திற்கு போகாமல் அரண்மனையிலே இருந்து விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அரண்மனையிலே அவன் சும்மா இருக்கவில்லை, அரண்மனையின் உப்பருகிலே அவன் உலாத்தி கொண்டிருந்தான். அப்படி உலாத்தி கொண்டிருக்கிற போதுதான் உரியாவின் மனைவியாகிய பட்சேபாளை பார்த்து அவரிடத்திலே பாவம் செய்து, பிறகு அதனாலே தேவ கோபாக்கினைக்கு ஆளாகி அரண்மனையை விட்டு அரியணையை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை தாவீதினுடைய வாழ்க்கையில வந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லாமல் வேறு இடங்களிலே சும்மா இருக்கிற பொழுது தேவையற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம், பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்திலே சொல்கின்றார்கள், வெறுமையான மனது பிசாசின் தொழிற்கூடம். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். மிக கவனமாக இருக்க வேண்டும். வெறுமையாக மனதை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. தேவையில்லாத இடங்களிலே நேரம் செலவழிக்க கூடாது. புதிய ஏற்பாட்டிலே வேறொரு சம்பவத்தை சொல்கின்றேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு தம்முடைய சீசர்களுக்கு காட்சி கொடுக்கும்படியாக பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளாக வருகின்றார். அங்கே வந்த பொழுதோ தோமா என்கிறதான சீசன் அங்கே இல்லாமல் போய்விட்டார். இந்த தோமா 25ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீசர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று. அதற்கு தோமா சொல்லுகின்றான், நான் அவரை கண்டு ஆணிகளால் உண்டான காயங்களிலே என்னுடைய விரலை வைத்து பார்த்தால் ஒழிய, விழாவிலே உண்டான காயத்தை நான் கண்டால் ஒழிய, தொட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று அவிசுவாசத்தினுடைய உச்சத்திற்கு தோமா சென்று விட்டான். காரணம் என்ன? இருக்க வேண்டிய நேரத்திலே இருக்க வேண்டிய இடத்திலே தோமா இல்லாமல் போனதுதான் காரணம். நாமும் கூட சபை கூடி வருதலை சில நேரங்களில் அலட்சியம் செய்து விடுகின்றோம். கர்த்தர் திடீரென்று ஒரு நாள் அப்படித்தான் அவருடைய வருகை இருக்கும். அன்றைக்கு நாம் கைவிடப்பட்டு போகக்கூடாது என்று சொன்னால், இருக்க வேண்டிய இடத்தில் தான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய அவசியம் இல்லாத இடங்களுக்கு நாம் சென்று தேவையற்ற காரியங்களில் நேரம் செலவழித்து தேவனுடைய வருகையை, தேவனோடு சேர்க்கப்படுவதை நாம் இழந்து விடக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அன்போடு சொல்லுகின்றேன், கர்த்தரிடத்திலே ஞானம் பெற்று கர்த்தருடைய வழிகளில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு மாத்திரம் செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.